ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான திருச்சபை மக்களே, அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் ஈடு இணையற்ற இனிதான நல்ல நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு புதிய மாதத்திற்குள்ளே ஆண்டவர் நம்மை அழைத்து வந்தபடினாலே நாம் ஆண்டவரை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். வருடங்களும் நாட்களும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்திலே நம்ம எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் மின்னலை போல ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுதுதான் வருடம் பிறந்தது போல இருந்தது. அதற்குள்ளே 2 மாதங்கள் முடிந்து 3வது மாதத்திலும் இன்றைக்கு 5வது தேதியாக வந்துவிட்டது. அப்படி அந்த கால கடிகாரம் வேகமாக சுழன்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இதெல்லாம் நாம் பார்க்கும்போது, இதோ வருகிறேன் என்று சொன்னவர் வாசல் அருகே வந்துவிட்டாரோ என்கின்ற ஒரு சிந்தனை நமக்குள்ளெல்லாம் எழுகிறது போல காணப்படுகிறது. இருப்பினும் அவர் வருகிறேன் என்று சொன்னவர் தாமதியார், அவர் சீக்கிரம் வருவார். ஹல்லேலூயா. மாரநாதா, இயேசு வருகிறார் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அன்புக்குரியவர்களே, அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகி சர்வ வல்லமையுள்ள கர்த்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வருகைக்காக தான் முழு உலகமும் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற ஒரு காரியமாக இருக்கிற. விசேஷமாக அவருக்குள்ளாக வாழுகிறவர்கள் அவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, திருச்சபையிலே கால அட்டவணைகள் ஒவ்வொன்றும் இருக்கும். ஒருவேளை எப்படி ஆங்கில வருடங்கள் இருப்பது போல தமிழ் வருடங்களும் இருப்பது போல சர்ச் கேலண்டர் அப்படி என்றும் ஒன்று உண்டு. அதிலே தான் குறிக்கப்படுகின்ற காரியம், அந்த விசேஷித்த தினங்கள் எல்லாம் அதில் வரும். அதில் தான் லண்டன் சீசன், தபசு நாட்கள் என்பது அது ஒவ்வொரு வருடமும் வருகின்ற அந்த சர்ச் கேலண்டர், அந்த நாட்காட்டி அந்த சுழற்சியிலே வருகின்ற ஒரு காரியம். இந்த நாட்களிலே நாம் தபசு நாட்களிலே இருக்கிறோம், லண்டன் சீசன் என்று சொல்வோம். இன்னும் தவக்காலம் என்று சொல்வார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் வார்த்தைகளை பயன்படுத்தலாம். ரைட். இன் காமன் நாம் லண்டன் சீசன் என்று சொல்லலாம். இந்த லெந்து நாட்கள் 40 நாட்கள் ஆண்டவரோடு கூட இன்னும் அதிகமாக நேரத்தை செலவழிப்பதற்கு நாம் ஒதுக்குகின்ற ஒரு நாட்களாக ஆண்டவர் இதை பிரத்யேகப்படுத்தியிருக்கிறார். ஒருவேளை எப்போவுமே ஆண்டவரோடு கூட நாம் நேரத்தை செலவழிக்கணும், எப்போவுமே நாம் அவரோடு கூட வாழ்க்கணும். இப்படிப்பட்ட நாட்கள் அப்படி செய்யாதவங்களுக்கு கூட ஒரு நினைவு கூறுகின்ற ஒரு நாட்களாக இருக்கிறது. செய்கிறவர்களுக்கு இன்னும் இதை நாம் ஒரு ஸ்டெப் மேலே செய்யணும் அப்படிங்கிறதை நமக்கு அது ஞாபகப்படுத்துகிறதாக, எடுத்து காட்டுகிறதாக இருக்கிறது. ஆகவே கடந்த பிப்ரவரி 22ஆம் தேதி முதற்கொண்டு இந்த லெந்து நாட்களுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். இந்த லெந்து நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆவிக்குரிய ஒரு மறுமலர்ச்சியான ஒரு நாட்களாக இருக்க வேண்டும். வசந்த காலம் என்று சொல்லுகிறோம். அந்த வசந்த காலம்தான் இந்த லெந்து நாட்கள். அவ்வளோதான். இலைகளையெல்லாம் உதிர்த்து மரங்களிலே மீண்டும் ஒரு துளிர் விட்டு புது இலைகள் முளைக்கும் போது அந்த மரத்தை பார்க்கும்போதே நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். நல்ல ஒரு புதிய துளிரில் வருகிறது அப்படின்ட்டு. அதே போல தான் இப்படிப்பட்ட நாட்கள் நமக்கு ஒரு துளிர் விடுகிற நாட்களாக, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சி நாட்களாக, வசந்த நாட்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவராகிய கர்த்தருடைய எதிர்பார்ப்பு. இந்த நாட்களை எல்லாவற்றையும் நாம் அடிப்படையாக வைத்துக்கொண்டு இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற அருமையான ஒரு வாக்குத்தத்தம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 நாளாகமும் 7:14 வாசிக்க கேட்போம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். 2 Chronicles chapter 7 verse 14. If my people who are called
by my name will humble themselves and pray and seek my face and turn from their wicked ways, then I will hear from heaven and will forgive their sin and heal their land. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திற்கு மிகவும் ஆப்டாக பிரயோஜனமான பயனுள்ள காரியமாக இருக்கிறது. இந்த வசனத்திற்குள்ளாக போவதற்கு முன்பதாக இதற்கென்று கொடுக்கப்பட்ட அந்த ஒரு முன்னணியை கொஞ்சம் படிக்கும்போது, அந்த முன்னுரை வசனங்கள், இதற்கு முன்பாக சொல்லப்பட்ட வசனங்களை படிக்கும்போது அதை தான் நான் வேத பாடத்திலே வாசிக்க கேட்டோம். தாவீது ஆண்டவருக்காக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று யோசித்தான். ஆனால் அவனிடத்திலே அதை ஆண்டவர் ஒப்பு கொடுக்கல. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ எல்லாத்தையும் சேர்த்து வை, உன் குமாரனாகிய சாலமோன் தான் அதை கட்டுவான் அப்படின்ட்டு. அதே போல சாலமோன் ஆலயத்தை கட்டினான். 11ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, அந்த ஆலயத்தை அவன் எப்படியெல்லாம் விருப்பப்பட்டானோ அப்படியெல்லாம் கட்டி முடித்தான் என்று வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆலயத்திலும் செய்ய மனதாய் இருந்ததெல்லாம் அவனுக்கு அனுகூலமாயிட்டுனா அவன் என்னெல்லாம் நினைச்சானோ அதெல்லாம் செய்தாச்சு. அப்படி செய்து முடிக்கும் போது தான் ஆண்டவர் ஒரு நாள் தரிசனத்தில் அவனுக்கு தோண்டி, எப்பா இந்த ஸ்தலத்தில் நிச்சயமாக நான் தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலமாக இருக்கிறது என்று சொன்னார். அது மட்டுமல்ல, உலக வாழ்க்கையிலே இருக்கும்போது பல பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆண்டவர் அந்த சொல்லலாம், மழை இல்லாத நாட்கள் வரும். அது மட்டுமல்ல, தேசத்திலே பஞ்சம் போல வருகின்ற நாட்கள் வரும். அதுதான் வெட்டுக்கிளி எல்லாத்தையும் அழிச்சிட்டு போகிற காரியம். அது மட்டுமல்ல, கொள்ளை நோய் வரதான் செய்யும். அன்றைக்கே எழுதிவிட்டார்கள். இந்த காலகட்டத்திலே நம் கொள்ளை நோய் வரும்போது அது ஒரு புதுவிதமாக நாம் பார்த்தாலும், வேத புத்தகம் அன்றைக்கே ஒரு காரியத்தை, தேவாலயத்தை கட்டி முடித்த மாத்திரத்திலே அங்கே சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை நாம் தெளிவாக பார்க்கிறோம். மழையின் தாட்சி இருக்கலாம், பஞ்சம் வரலாம், கொள்ளை நோய் வரலாம். ஆனால் இப்படிப்பட்ட சமயத்திலெல்லாம் நான் தங்கியிருக்கிற இந்த பரிசுத்த தேவாலயத்தில் வந்து என் ஜனங்கள் அவர்கள் என்ன செய்யும்போது நான் உங்கள் ஜெபத்தை கேட்டு அந்த தேசத்திற்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அதுதான் இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டிய தலைப்பு. மை பீப்புள், என் ஜனங்கள். மை பீப்புள், என் ஜனங்கள். அவருடைய ஜனத்திற்காக தான் அந்த தேவாலயத்தை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? சாலமோன் மூலமாக கட்டியிருக்கிறார். உலகத்தில் நடைமுறை வாழ்க்கையில், உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்கள் கூட வரலாம். வாட் எவர் வில் கம், எது வந்தாலும் சரி, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், அதுதான் அதில் முக்கியமான காரியம். மை பீப்புள் ஹூ ஆர் கால்டு பை மை நேம், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். இந்த வாக்கு தத்தத்தில் மையப்பொருளாக இருக்கிற காரியம் இந்த பகுதி தான். மை பீப்புள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். என் ஜனங்கள் எத்தனை பேரோ இந்த உலகத்திலே உலக மக்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா, அழுத்தம் திருத்தமா, தெள்ள தெளிவா அதை ஆணித்தரமா சொல்வதை பார்க்கிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளை, மை பீப்புள். எவ்வளவு ஆண்டவர் நம்ம மேலே பிரியமா, ஒரு உரிமையா, ஒரு அக்கறையா சொல்றாரு, என் ஜனங்கள். ஹல்லேலூயா. மை பீப்புள், என் ஜனங்கள் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்றாரு. என் அன்புக்குரியவர்களே, அப்போ ஆண்டவர் அப்படி சொல்லும்போது அது எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியமாக இருக்கிறது. அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவர் ஜனமாக நம்ம இருக்கிறோம். சாதாரணமாக ஒரு சின்ன உதாரணத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது, ஒவ்வொருவரும் நம்முடைய பெயருக்கு முன்பதாக ஒரு இனிஷியல் போடுறோம். அந்த இனிஷியல்
அவர்களுடைய தகப்பனாருடைய பெயரின் முதல் எழுத்தை அது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது, அந்த இனிஷியல். சரிண்ணா, அதுதான் இனிஷியலுங்கிறோம். சரிண்ணா, இப்போ உதாரணமாக என்னுடைய பெயரில் ஏ ஜாஷுவான்னு நான் போடுறேன். ஏன் என்னுடைய தகப்பனாருடைய பெயரின் முதல் எழுத்து அதிசயராஜ் என்று சொல்லும்போது ஏ அந்த முதல் எழுத்து அதில் நான் போடுறேன். இன்னும் சில சமயங்களில் பாஸ்போர்ட்லலாம் அந்த இனிஷியலுடைய எக்ஸ்பேன்ஷனோடு போடணும். சும்மா ஏன்னு போட்டால் வாட் இட் மீன்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன, ஏன்னா என்ன அர்த்தம், அதுக்கு ஒரு எக்ஸ்பேன்ஷன் கொடுக்கணும். அப்போ நான் அதில் வரும்போது அதிசயராஜ் ஜாஷுவா அப்படின்ட்டு தான் இருக்கும். குருத்துவ அருட்பொழிவு எங்களுக்கு கொடுத்த பிறகு, அந்த குருத்துவ அருள்பொழிவு கொடுத்த பிறகு, ஆர்டினேஷன் கொடுத்த பிறகு எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டில் ஏ ஜாஷுவான்னு இருக்காது, அதிசயராஜ் ஜாஷுவான்னு தான் இருக்கும். பாஸ்போர்ட்லேயும் அதே போல தான் இருக்கும். என்னுடைய பெயரோடு கூட என்னுடைய தகப்பனார் பெயரும் அங்கே வருகிறது, அவருடைய நாமம் அது வருகிறது. என்னுடைய உலக பிரகாரமான மாம்ச பிரகாரமான தகப்பனாருடைய பெயர். சிலர் பெண்கள் திருமணம் ஆன பிறகு ஆண்களுடைய கணவருடைய பெயரை அவருடைய பெயருக்கு பின்னால் இணைத்துக் கொள்கிறார்கள். கணவருடைய பெயரை அவர்களுடைய பெயருக்கு பின்னாக போடப்படுகிறது. இன்னும் சிலர் கணவருடைய இனிஷியலை போட்டுடுறாங்க. ஆனால் அதில் வழக்கத்தில் செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, இனிஷியல் எப்பவும் மாறாது. உங்கள் பெயருக்கு பிறகு வேணால் உங்களுடைய கணவர் பெயரை நீங்கள் போடலாம், அதற்கு உள்ள வழிமுறைகள் உண்டு. ஆனால் இனிஷியல் ஆரம்பத்தில் இருக்கிற இனிஷியல் திருமணமான பிறகு இன்னொரு இனிஷியல்லாம் மாறாது. நிறைய பேர் அதை தவறுதலாக அப்படிப்பட்ட ஒரு வழக்கத்தில் இருக்கிறாங்க. தெரியுதுனா, அப்படி ஒரு இனிஷியலை மாற்றிடுறாங்க. அப்படிலாம் மாறவே மாறாது. ஆரம்பத்திலே உங்களுடைய அகாடமிக்கில் என்ன இருக்குதோ அந்த இனிஷியல் வில் கேரி டில் யுவர் எண்ட், அதுதான் அதனுடைய வழக்கம். ஆனால் உங்கள் பெயருக்கு பிறகு, மனைவியின் பெயருக்கு பிறகு கணவன் பெயர் வரலாம், அது வழக்கத்தில் இருக்கிறது. சரி, எப்படி இருப்பினும் உலக பிரகாரமான ஒரு தகப்பனுடைய நாமத்தை என்ன செய்து நம்மளுடைய பெயரோடு கூட இணைக்கப்பட்டு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது பரலோகத்தின் தகப்பனுடைய நாமத்தை தரிக்கப்பட்டவர்கள், ஹல்லேலூயா, அந்த நாமத்தை தரிக்கப்பட்டவர்கள் யார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 1:12 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவருடைய நாமத்தின் மேல் வாசி. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். He has given an authority to become the children of God. அந்த அதிகாரத்தை அவர் கொடுக்கிறாரு. அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனம் என்கின்ற ஒரு அதிகாரத்தை, ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறாரு. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் ஆண்டவர் செய்கின்ற ஒரு காரியம். அந்த உத்தரவாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்படின்னா அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட those who believe and accept him, அதுதான் முக்கியம். அவருடைய பிள்ளையாக மாறுவதற்கு ரெண்டே சிம்பிள் டேர்ம்ஸ் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. விசுவாசித்து ஏற்றுக்கொள், பிலீவ் அண்ட் அக்செப்ட், அவ்வளவுதான். அவர் உன்னுடைய தெய்வம், அவர்தான் உன்னுடைய இரட்சகர் என்பதை நீ முதல்ல விசுவாசி. யூ பிலீவ் இட் ஃபர்ஸ்ட், தென் யூ அக்செப்ட். அதை பண்ணும்போது அவருடைய பிள்ளை என்கின்ற ஒரு அதிகாரத்தை, ஒரு உத்தரவாதத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? உனக்கு கொடுக்கிறார். அவருடைய நாமத்தை ஓமல வைக்கிறார். அதுதான் அதனுடைய காரியம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள்னா எந்த அர்த்தத்தில் அவருடைய ஜனமாக நீ இருக்க முடியும்? மை பீப்புள் என்று அவர் சொல்லலாம். ஆனால் நான் அவருடைய ஜனம், ஐ பிலாங் டு ஹிம் அப்படி என்று சொல்லும்போது நீங்கள் எதன் அடிப்படையில் நீங்கள் சொல்ல முடியும்? எதன் அடிப்படையில் சொல்ல முடியும்? யோசித்து பாருங்க. எதன் அடிப்படையில் நீங்கள் சொல்ல முடியும்? அவருடைய பிள்ளை என்கின்ற அடிப்படையில் தான். அப்போ அவருடைய பிள்ளை என்று ஆகும்போது, அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும்போது அவருடைய பிள்ளைகளாக மாறீர்கள். அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது அவர் உங்களை பார்த்து சொல்வார், யூ ஆர் மை பீப்புள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, யூ ஆர் மை பீப்புள், நீங்கள் என் ஜனம். அதே தான் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. நல்லா விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன், நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மாம்ச பிரகாரமான ஒரு தகப்பனுடைய நாமத்தையே நாம் தரித்திருக்கும் போது, பரலோக பிதாவுடைய நாமம் நமக்குள்ளே தரிக்கப்பட்டு இருந்தால் அவளை எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா, எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா, எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி தெரியுமா. ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தை நீ தரிச்சிட்டனா போதும், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம், நீ என் ஜனம், நீ என்ன செய்ய வேணுங்கிறத ஆண்டவர் 4 காரியங்களை அங்கே அழகா சொல்லியிருக்கிறார். 4 things to do. செய்ய வேண்டிய 4 காரியத்தை ஆண்டவர் அருமையா அந்த இடத்துல என்ன செய்யறாரு, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறார். பாருங்க, தேசத்துல எது வரலாம், பஞ்சம் வரலாம், கொள்ளை நோய் வரலாம், துக்கங்கள் வரலாம், நிலநடுக்கம் வரலாம், பூமி அதிர்ச்சி வரலாம், எல்லாமே வரலாம். ஆனா எது வந்தாலும் நீ என் நாமத்தை தரித்த ஜனமாக இருக்கும்போது நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? What else you need to do? எது நீ செய்ய வேண்டிய தேவையா இருக்கிறது? ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது சொல்றாரு, உங்களை தாழ்த்தணும். Humble yourself. அதான் ஃபர்ஸ்ட். உங்களை தாழ்த்துங்க. ஏன் தாழ்த்த சொல்லியிருக்கார் தெரியுமா? அவர் தகப்பன், நாம் அவருடைய பிள்ளை. அவருக்கு முன்பதாக நாம் உயர்ந்தவர்கள் கிடையாது. அதற்கு தான் அதனுடைய அர்த்தம். தாழ்மை என்பது நம்முடைய உள்ளத்திலே வருகின்ற ஒரு காரியம்தான், அவ்வளோதான். த மோர் ரெஸ்பெக்ட், ஒரு தாழ்மை. ஏன் அன்னைக்கு நினிவே பட்டணத்தில் அந்த ராஜா சிம்மாசனத்திலிருந்து கீழே இறங்கி ரெட்டை உடுத்துக்கொண்டு சாம்பல்ல போய் உட்கார்ந்தான்? எதற்கு? அந்த மோஸ்ட் ரெஸ்பெக்டட் காட் அவருக்கு முன்பதாக தன்னை என்ன செய்யறான்? தாழ்த்துறான். இதுதான் அதனுடைய தாழ்மைக்கு அடையாளம். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பதாக அவன் தன்னை தாழ்மைப்படுத்துகிறான். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை தாழ்த்தும் போது இயேசுவே அதற்கு மாதிரியாக இருக்கவில்லையா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அன்னைக்கு அந்த ராத்திரியில, அதே நாள்ல அந்த பந்திக்கு போவதற்கு முன்பதாக அவர் என்ன செய்தார்? தன்னுடைய சீஷருடைய கால்களை எல்லாம் கழுவினாரே. அதுதானே தாழ்மையை கற்றுக் கொடுத்தார். அவர் சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை தாமே தாழ்த்தினார் என்று பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே. அவர் மரண பரியந்தமும் தாழ்த்தினார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றார், உங்களை தாழ்த்தி, உங்களை தாழ்த்தி. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தேவனுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்து. இன்னைக்கு மனுஷனுக்கு முன்பதாக எப்படி இல்லாமல் இருக்கிறாங்கன்னு அப்படியே தலைகளை விழுறாங்க. சரிண்ணா, என்னெல்லாம் பண்ணலாமோ பண்ணலாங்க, ஏதாவது காரியம் ஆகணும் அப்படின்னு. ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஒன் ஹூ கிரியேட்ஸ் த ஹோல் யூனிவர்ஸ், சகலத்தையும் படைத்தவர், அவருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்த வேண்டும். நம்முடைய ஜனம் அதுக்கு கையை கட்டி காலை கட்டி அப்படி நின்று பயந்து போய் நடுக்க இல்லைங்க. நம்ம இருதயம் அவருக்கு முன்பதாக எம்டியாய் போய் நின்னாலே போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை எம்டியாக்கி நமக்குள்ளே இருக்கிற எல்லா பெருமை, நமக்குள்ள இருக்க அகங்காரம், மேட்டிமை, என்னென்னலாம் நம்ம நினைக்கிறோமோ, நம்மளை குறித்து ரொம்ப பெருமையாக என்னெல்லாம் நினைக்கிறோமோ எல்லாத்தையும் கீழே தூக்கி போட்டுட்டு அவருக்கு முன்பதாக நம்ம நிற்கிறோன்னா அதுதான் தாழ்மை. சிம்பிளாக சொல்லப்போனால் அதுதான். எதையெல்லாம் நாம் பெரிதாக பெருமையாக நினைக்கிறோமோ அதையெல்லாம் தூர தூக்கி வைத்து விட்டு அந்த உன்னதமான தேவனுக்கு முன்பதாக நாம் போய் நிற்கும் போதுதான் நம்மை தாழ்த்துகிறதற்கு அடையாளமாக இருக்கிறது. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். யாக்கோபு 4:10, ஆண்டவருக்கு முன்பதாக நம்மை தாழ்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. கர்த்தருக்கு முன்பதாக உங்களை தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லியிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை அதுதான் பார்க்கிறோம். அவருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தும் போது அவர் நம்மை உயர்த்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். Humble yourself in the sight of the Lord and he will lift you up. ஆண்டவருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தும் போது அவர் என்ன செய்கிறார்? நம்மை உயர்த்துவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்ப்போம். ஆண்டவரே, என்னென்ன காரியத்தில் நான் மேட்டிமையாக இருக்கிறேனோ அதெல்லாம் நான் உடைச்சி உங்களுடைய சமூகத்தில் என்னை தாழ்த்துகிறேன் சாமி, என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது ஆண்டவர் அந்த இருதயத்தை தான் ஆண்டவர் நினைச்சாரு ஏற்றுக்கொள்ளார். வேதத்தில் பார்க்கிறோம், தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமானதாக அவர் பார்க்கிறாரு.
அப்படின்னா என்ன அர்த்தம்? நொறுங்குடன் நறுக்குடன்னா நம்ம உடைச்சி நொறுக்கி அப்படி கிடையாது. இதுதான் தாழ்மை தான். பணிந்த ஆவியின் மேலே அவர் பிரியமாக இருக்கிறார்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. இதுதான் அந்த தாழ்மைக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது பிரியமானவர்களே. அப்போ என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் தங்களை தாழ்த்தும் போது ஒன்று. ரெண்டாவதாக என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? ஜெபம் பண்ணி, பிரேயர். ஜெபம் பண்ணி தாழ்த்தி அப்படியே ஜெபிக்காம போறது கிடையாது. வாட் இஸ் பிரேயர்? பிரேயர் இஸ் கம்யூனியன் வித் காட். ஜெபம் ஆண்டவரோடு கூட நாம் ஐக்கியப்படுகின்ற ஒரு நேரம். பிரேயர் இஸ் கம்யூனிகேஷன் வித் காட். அவரோடு கூட தொடர்பு கொள்ளுகின்ற ஒரு இடம், அதுதான் பிரேயர். ஜெபம் என்றால் என்ன? அவரும் நானும் தொடர்பு கொள்ளுகின்ற ஒரு காரியம்தான் ஜெபம். அந்த நேரம் அதிகரிக்க வேண்டும். அதுதான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களில் இருக்க கடவுது என்று சொன்னதற்கு காரணம் என்ன? அவருடைய சிந்தை நமக்குள்ளே இருக்கும்போது அவரோடு கூட நாம் ஐக்கியப்பட்டு இருப்போம். நான் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு உதாரணம் உண்டு. எலக்ட்ரிக் ட்ரெயினை பார்த்துருப்பீங்க. அந்த எலக்ட்ரிக் ட்ரெயினில் அந்த மின்சாரத்தில் அந்த கனெக்ஷன் இருக்கும்போது தான் அந்த ட்ரெயின் போயிட்டே இருக்கும். அந்த மின்சாரத்தோடு கூட அது இணைக்கப்படாமல் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு டிஸ்கனெக்ட் இருந்தால் அந்த ட்ரெயின் அப்புறம் போக முடியாது, அங்கே நின்றோம். அந்த தொடர்பு இருந்து கொண்டே இருந்தால்தான் அந்த ட்ரெயின் வேகமாக செல்லும், சரியாக செல்லும், பிரச்சனை இல்லாமல் செல்லும். அதே போலதான் உங்களுடைய ஆவிக்குரிய பயணத்தில் ஜெபம் என்கின்ற அந்த இணைப்பு இல்லாவிட்டால், ஜெபம் என்கின்ற அந்த இணைப்பு சரியாக இல்லாவிட்டால் நிச்சயமாக ஒரு வெற்றியுள்ள ஆவிக்குரிய ஜீவியத்தை நீங்க செய்ய முடியாது. வெற்றியுள்ள ஆவிக்குரிய ஜீவியத்தை செய்ய முடியாது. ஜெபம் இறைவனையும் நம்மையும் இணைக்கும் ஒரு சாதனமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை யோசித்து பாருங்க. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அதை தான் செய்கிறார். நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை அதுக்கு நீ பிரத்யேகமாக டைம் எடுத்து ஜெபிப்பது இருக்கலாம், ஆனால் எப்போனாலும் ஜெபம் பண்ணலாம். நீங்கள் ஒரு இடத்துல போகிறீங்க, போயிட்டு இருக்கும்போது ஜெபம் பண்ணலாம். வீட்டில் வேலை செய்கிறீங்க, வேலை செய்யிட்டு இருக்கும்போது ஜெபம் பண்ணலாம். இரவில் தூங்க போகிறோம், படுத்த உடனே தூக்கம் வரல, என்னெல்லாமோ நம்ம யோசிக்கிறதுக்கெல்லாம் அவரை யோசிக்கலாம். ஹல்லேலூயா. பிரேயர் எப்படினாலும் பண்ணலாம், ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்டது பண்ணும்போது அது சம்திங் ஸ்பெசிஃபிக். ஆண்டவர் அதிகாலமே எழும்பி ஒரு இடத்துல போய் ஜெபம் பண்ணார். ஏன் அவர் எங்கே இருக்கிற இடத்துல பண்ணியிருக்கலாம்ல, ஏன் போனார்? இருக்குது சில குறிப்பிட்ட காரியத்திற்காக நேரத்தை ஒதுக்கி ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் நம்ம ஜெபம் வைக்கும் போது அதற்கு உரிய வல்லமை இருக்குது. ஹல்லேலூயா. அது இருக்குது. அவர் அதிகாலமே நேரத்தோடு எழும்பி போனார், முழுவதும் ஒரு இடத்துல போனார். இன்னும் சொன்னார் சாயங்காலத்தில் போய் ஜெபம் பண்ணார். ஹல்லேலூயா. எப்பவும் நம்ம ஆண்டவரோடு கூட பேசுகிறவர்களாக இருப்பது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட பிரத்யேகமாக சில காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில செய்யும் போது நம்முடைய ஆவிக்குரிய மனுஷன், த இன்னர் மேன், அவன் என்ன செய்வான்? நல்ல ஸ்ட்ராங்காக ஆகிட்டே இருப்பான், ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு இருப்பான். அப்போ இன்னர் மேன் ஸ்ட்ரென்தன் ஆக ஆக பிசாசுக்கு எந்த விதத்தில் அங்கே இடமே இல்லை. ஹல்லேலூயா. இந்த இன்னர் மேன் ஸ்ட்ராங் ஆகும் போது அவன் ஸ்ட்ராங்கானா எதிராளி பார்த்துருவான், ஆஹா நமக்கு என்ன ஒப்பேறாது, போனால் நம்மளை அடித்து தள்ளிடுவான் அப்படின்ட்டு அவன் நெருங்க முடியாது. அதுதான் முக்கியம். அதனால் ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கிறது, பிரேயர். ஆகவே ஜெபிக்கிறவர்களாக நான் மாறணும். ஆண்டவர் அதான் சொல்கிறாரு. ஏன் அவர் சொல்கிறாரு பாருங்க, அந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 15 வசனம் 16 வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய கண்கள் 2 நாளாகுமோ 7, 15, 16 வாசிப்போம். அருமையாக சொல்லியிருக்கு பாருங்க. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கிறது. My eyes will be open, my ears be attentive.
என்னுடைய கண்கள் திறந்தவைகளாகவும் என் செவிகள் கேட்கிறவைகளாகவும் இருக்கிறது. அடுத்தது, என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள். My eyes and my heart will be there perpetually. என்னுடைய இருதயமும் என்னுடைய கண்களும் இங்கே இருக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. என் கண்களும் இருதயமும் இங்கே இருக்கும். நம்முடைய ஆலயத்தில் கூட மேலே ஒரு அந்த வாக்கியத்தை ஆண்டவர் அதில் எழுத சொன்னதுனால அதில் எழுதி போட்டிருக்கோம். என்னுடைய இருதயமும் என் கண்களும் என்னாலும் இங்கே இருக்கும். எஸ், அவருடைய இருதயமும் கண்களும் என்னாலும் இங்கே இருக்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். அவருடைய கண்கள் என்னாலும் இங்கே இருக்கிறது. முடிஞ்ச பிறகு பார்த்துருங்க. என்ன சரி, நான் சொல்லியிருக்க கூடாது. முடிஞ்ச பிறகு பார்த்துருங்க. ஏன் சொன்னா, இந்த ஆலயத்தில் இருக்கிறார். அவருடைய கண்கள் இங்கே திறந்தவைகளாக இருக்கிறது. அவருடைய செவிகள் கேட்கிறவைகளாக இருக்கிறது. என்னாலும் என் இருதயமும் என் கண்களும் இங்கே இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அதை பயன்படுத்தாதது யாரு தப்பு சொல்லுங்க பார்ப்போம். யாருடைய தப்பு? யாரெல்லாம் பயன்படுத்தலையோ அவங்களுடைய தப்பு. ஹல்லேலூயா, அவங்களுடைய தப்பு. ஆண்டவர் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். சங்கீதம் 11:4 சொல்லி இருக்கிறது. அப்போ கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கும்போது இங்கே அவர் இருக்கிறார். என் கண்கள் திறந்தவைகளாம் என் செவிகள் கேட்கிறவைகளாம் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். அது மட்டுமல்ல, என் கண்களும் என் இருதயம் என்னாலும் இங்கே இருக்கும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா? நல்ல கரங்களை தட்டுங்க. ஜபத்தை கேட்கிறவர் என்று அவருக்கு ஒரு பெயரை சொல்லப்பட்டிருக்கிறது. ஜபத்தை கேட்கிறவர். அவர் காட் இஸ் ஸ்பீக்கிங் காட். நம்முடைய தெய்வம் பேசுகிற தெய்வம். நம்மோடு கூட இடைப்படுகிற தெய்வன். நம்மோடு கூட இடைப்படுகிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ ஜபம் பண்ணி அவருடைய நாமத்தை தரிக்கப்பட்ட ஜனம் சும்மா தாழ்த்தலாம் மட்டும் இல்லை, ஜபிக்கணும். அவ்வளோதான். அவரோடு கூட ஐக்கியத்தை வச்சுக்கணும். கம்யூனியன் வித் காட், ஃபெல்லோஷிப் வித் ஹிம், கம்யூனிகேஷன் வித் ஹிம். த பிரேயர் இஸ் பவர். ஹல்லேலூயா. பிரேயர் இஸ் பவர். ஜபம் ஒரு வல்லமை. பிரேயர் இஸ் பவர். ஒரு மனிதர் சொல்வார், அவருடைய வீட்டில் அவருடைய ஜெபிக்கிற அறைய பவர் ரூம் என்று சொல்வார். பவர் ரூம், அதுதான் என்னுடைய பவர் ரூம். எஸ், நோ டவுட். ஜெபிக்கிற ஒரு அறை ஒரு வல்லமை நிறைந்த ஒரு இடமாக நிச்சயமாக மாறும். அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். அருமையான ஒரு பழைய ஒரு பாடலை பாடுமா? ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் மேன்மை காண செய்யும், ஜெபத்திலே தரித்திருந்து ஆண்டவரே உம்முடைய மேன்மையை காண செய்யும் என்று நான் பாடுவோமா? நல்ல ஒரு தெரிந்த பாட்டு தான். ஜெபமே ஜீவன், ஜெபம் செய்யும், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வார்த்தை தந்தருளும், ஜெபத்திலே தாரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்யும். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே தாரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்யும். ஜெபமே ஜீவன்,
என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், முதலாவது சொன்னேன், தாழ்த்த வேண்டும். ஹம்பிள் யுவர் செல்ஃப். இரண்டாவதாக, ப்ரே டு காட். ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க, கம்யூனியன் வித் ஹிம், அவரோடு கூட ஐக்கியப்படுங்க. மூன்றாவதாக, சீக் ஹிஸ் ஃபேஸ், அவருடைய முகத்தை தேடணும். நம்ம ஜெபிக்கிறோம், நல்ல காரியம், அவருடைய தரிசனத்தை பார்க்கணும், அல்லது அவருடைய சத்தத்தை கேட்கணும், அல்லது ஏதோ ஒரு உணர்த்துதல் ஆண்டவர் நமக்கு தருவரையும் விடாதுங்க. ஹல்லேலூயா. அதுதான் அதோட முக்கியம். நீங்க ஜெபிக்கும் போது ஏதோ ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையிலே வரும் வரையும் ஜெபத்தை விடாதீர்கள். அதான் சீக் ஹிஸ் ஃபேஸ். சங்கீதம் 105:4 இவ்விதமாக சொல்லுகிறது, அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். சீக் ஹிஸ் ஃபேஸ் எவ்ரி டே. சங்கீதக்காரன் இன்னொரு இடத்துல சொல்கிறான், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே, உங்க முகத்தையே தேடுவேன். ஹல்லேலூயா. உங்க முகத்தையே தேடுவேன். ஆண்டவரோடு கூட நாம் ஐக்கியப்படும் போது அவர் நம்மோடு கூட பேசணும், ஏதாவது ஒன்று சொல்லணும், அதுவரை விடாங்க. அதுக்கு டிபிக்கல் எக்ஸாம்பிள் யாக்கோபு. நீ என்னை ஆசீர்வதிக்கலைன்னா விட மாட்டேன், பிடிவாதமாக பிடிச்சிட்டான், அவ்வளோதான். சாமுவேலை பார்த்தீங்கன்னா அவன் எதிர்பார்க்கவே இல்லை, ஆண்டவர் அவன் பேரை சொல்லி கூப்பிட்டாரு, சத்தத்தை கேட்டான். மோசேயுடைய வாழ்க்கையில் அவனும் எதிர்பார்க்கல. எப்படி ஆண்டவர் தோன்றுவார், எப்படி ஒன்றுமே காலகட்டத்தில் தெரியாத ஒரு காலம் அது. ஆண்டவர் சொன்னார், சீனாய் மலைக்கு வாப்பா, அங்கே இரு அப்படின்னு சொன்னார், அவ்வளோதான். அவர் எப்படி தோன்றுவார், என்ன பண்ணுவார், அவனுக்கு ஒன்றும் தெரியாது. 40 நாள் இருக்கிறான், ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் தான் இருக்கிறாரு. ஆண்டோடைய பிரசன்னம் அவர் எப்படி பார்க்க முடியும் என்ன? அந்த 40 நாட்கள் நிறைவேறும் போது ஆண்டோடைய பிரசன்னத்தால் அவனை பார்க்க முடியல. ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்னை பார்த்து எவனும் உயிரோட இருக்க முடியாது, நான் கடந்து போவேன், என்னுடைய பின்புறத்தை தான் நீ பாப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசேயை போல அவரோடு கூட பேசுனது யாரும் இல்லை, முகமுகமாக பேசுனது யாரும் இல்லைன்னு வேதம் சொல்லியிருக்கு. அப்படின்னா அப்படி அருகாமையிலே பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்தார். சத்தத்தை தான் கேட்குறான். அந்த 10 commandments அங்கே எழுதி ஆண்டவர் கொடுக்கும்போது, he hears the audible voice, the thunder voice, the powerful voice கேட்குது. அந்த ஃபயரில் அந்த டேப்லெட்டில் எழுதிட்டு இருக்குது. அதான் seek his face, ஆண்டவருடைய முகத்தை தேடுறது. ஆண்டவருடைய முக தரிசனம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். மோசே அது இல்லாமல் அதான் சொன்னான், ஆண்டவரே நீங்கள் வரலன்னா எதுக்கு நாங்கள் போனோம்? அவன் ஓப்பனாகவே சொல்லிட்டான், இஃப் யூ ஆர் நாட் கமிங் அலாங் வித் அஸ் we will not go. நீங்கள் வராமல் நாங்கள் போகிறதா, அது எதுக்கு ஏசப்பா? தெளிவாக இருந்தான். அப்போ தேவ பிரசன்னம் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, எவ்வளோ இம்பார்ட்டன்ட் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். அவ்வளோதான். காட்ஸ் பிரசன்ஸ் இஸ் ஹவு இம்பார்ட்டன்ட் இன் அவர் லைஃப்ஸ். நம்ம வாழ்க்கையில் அது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை நம்ம யோசித்து பார்க்கணும். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டுடைய பிரசன்னம் இல்லாத ஒரு இடம் அது ஒரு வெறுமையான ஒரு இடமாக காணப்படும். ஆண்டுடைய பிரசன்னம் இருக்கின்ற இடம் ஒரு ஆசீர்வாதம், ஒரு நிறைவை கொண்டு வருகின்ற ஒரு காரியமாக இருக்கும். மோசேயுடைய வாழ்க்கை முழுவதும் பாருங்கள், 40 ஆண்டுகள் அரண்மனை, 40 ஆண்டுகள் வனாந்தரம். அந்த வனாந்தரத்தில் தான் ஆண்டவர் நினைச்சாரு, அவனை ஷேப் பண்ணுறாரு, அவனை பயிற்சி கொடுக்குறாரு, அவனை பல விதத்திலும் உருவாக்குறார். ஒரு உருவாக்கப்படுகின்ற ஒரு இடமாக இருந்தது. ஹல்லேலூயா. ஆனால் அடுத்த 40 years என்னது, மகிமையின் வருடங்களாக மாறினது. கரங்களை தட்டுமா. அடுத்த 40 ஆண்டுகள் மகிமையின் வருடம். யாரும் பார்க்காத அற்புதங்கள், செய்ய முடியாத அற்புதங்கள் டக்கு டக்கு டக்குன்னு நடக்குது. என் அன்புக்குரிய தேவனை பாடணும், ஆண்டோடைய பிரசன்னம் தான். யோசித்து பாருங்க, இத்தனை ஜனங்கள் எப்படி இருந்தாலும் சரி, அன்னைக்கு மோசேக்கு அவர் எவ்வளோ நேரம் ஜோம் பண்ணி எவ்வளோ நேரம் இருந்தார், ஒவ்வொரு நாளைக்கு அவருடைய ஷெடியூலை பார்க்கும்போது அது பைபிளில் சொல்லலை. ஆனால் அதுக்கு முன்னாலே ஆண்டவர் அவனை உருவாக்கிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நீ என்னென்ன பண்ணணுங்கிறத உருவாக்கிட்டாரு. எத்தனை நாளுக்கள் ஆண்டவருடைய பிரசனத்துக்காக காத்திருந்த, அப்படியே அந்த பிரசனத்தை அவர் அனுப்பி உந்தி தள்ளினார். அதற்கு பிறகு he has to listen his voice and proceed. அவ்வளோதான். அவருடைய சத்தத்தை கேட்டு முன்னால் போயிட்டே இருக்க வேண்டியதான். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய முகத்தை நம்ம பார்க்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய பிரசனத்தை உணரும் வரையும் உங்கள் ஜெபத்தை நிறுத்தாதீர்கள். ஹல்லேலூயா. Don't stop your prayer till you feel his presence. அதுதான் தேவ பிரசனத்தை நீங்கள் உணரும் வரையும் உங்க ஜெபம் என்ன செய்யக்கூடாது? நிறுத்தப்படக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா, 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 அடுத்தது வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க. 4வது என்ன செய்யணுமா? தாழ்த்தணுமா? அடுத்தது ஜெபிக்கணுமா? முகத்தை தேடணும். அடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றாரு. தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், turn from their wicked ways. தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும். அது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னா, ஒரு சேமத்தை கொடுக்கணும்னா, நம்முடைய பழைய பாவ வாழ்க்கைகளே இருந்துட்டு இருந்தானா அங்கே ஒன்றுமே நடக்காது. ஹல்லேலூயா. பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும். Turn from your wicked ways. பொல்லாத வழிகள், அது உங்களுக்கு தான் தெரியும். பொல்லாத வழிகள் விக்கெட் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் வல்கராக, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிண்ணா? ஒரு ஸ்ட்ராங்கான வார்த்தை தான் இருக்குது. ஒரு பொல்லாத வழி, விக்கெட் வேஸ் அப்படிங்கிறதுல சிம்பிளாக எடுத்துட்டீங்கன்னா, ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வழிகள் உங்களுக்குள்ள இருக்குமானா அதுல இருந்து திரும்பிடுங்க. ஹல்லேலூயா. அதுதான் தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு வழியாக இருக்கலாம், எந்த ஒரு காரியமாக உங்கள் வாழ்க்கையில இருக்கும்போது அதில் இருந்து நீங்கள் திரும்ப வேண்டும். சமீபத்தில் ஒரு சகோதரன் எனக்கு தொலைபேசியில் ஃபோன் பண்ணி சொன்னார். சொல்லும்போது சொன்னார், ஐயா ஒரு காரியம் தெரியுமா அப்படின்னாரு. என்னப்பா? எங்கள் அம்மா அவ்வளோ ஜோம் பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் எங்கள் அம்மாவுக்குள்ள ஒன்று ரத்தத்தில் ஊர்ன ஒரு காரியம் இருக்குது, அது மட்டும் மாறவே இல்லையா? அது அப்படி தான் இருக்குது. ஆமாம், எவ்வளோ ஜோம் பண்ணுறாங்க பாருங்கள், எவ்வளோ இது பண்ணுறாங்க, ஆனால் அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாரு. இல்லை தெரியாது, இப்போ நீங்கள் சொல்லிட்டீல்ல அப்படின்னு. ஏன்? உங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், எவ்வளவுதான் நம்ம இது பண்ணாலும் சில காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாதவைகள் நமக்குள்ளே இருக்கும்போது அவைகளை வெளியே கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்குமானால் அவைகளை விட்டு நாம் திரும்ப வேண்டும். Turn from our wicked ways. Turn from your wicked ways, sinful ways. What are the things the Lord don't like? Leave it. எதெல்லாம் ஆண்டவர் விரும்பலையோ அதை விட்டு. அதான் ஆண்டவர் சொல்றாரு. அதை நீங்க தான் ஒரு செல்ஃப் அப்ரசல் பண்ணி பார்க்கணும். தேவனுக்கு முன்பதாக உங்களை நீங்கள் தாழ்த்தி அவருடைய முகத்தை தேடி ஜெபிக்கும் போது ஆண்டவருக்கு முன்பதாக உங்களை அப்படியே தற்பரிசோதனை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. செல்ஃப் எக்ஸாமினேஷன், தற்பரிசோதனை செய்யணும். அப்படி செய்யும்போது ஆண்டவர் சொல்லிடுவார். அதை தான் சங்கீதக்காரன் 139 சங்கீதத்தில் அருமையாய் சொல்லியிருப்பார் பாருங்க. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்தியமான வழியில என்னை நடத்தும். இதுதாங்க செல்ஃப் அப்ரசல்.
வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்துல இருக்குதா? அதை பார்த்து என்ன நடத்தும். அப்ப நம்மளுடைய பாவ வழியிலிருந்து திரும்பும் போது ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய மகிழ்ச்சி. துன்மார்க்கமான ஒரு ஜீவியத்திலிருந்து தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதனாக மாறும்போது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஒரு சவுல் ஒரு பவுலாக மாறும்போது அங்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஒரு இளைய குமாரன் அவன் புத்தி தெளிந்து ஒரு நல்ல ஒரு மனிதனாக மாறும்போது அங்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதுதான் இருக்கு. மனம் திரும்பிற ஒரு பார்வை நிறுத்தம் பரலோகத்தில் பெரிய சந்தோஷம். அப்போ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா என்ன புரியுதுன்னா, நம்ம பாவ வாழ்க்கையோடு ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையோடு வாழ்ந்து என்னத்தை குட்டிக்காரன் அடித்து ஜோமன்னாலும் அந்த ஜெபம் நிச்சயமாக கேட்கப்படாது. அதுதான் வேதம் சொல்லுகிறது. என் இருதயத்தில் நான் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் என் விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. அதுதான் சொல்லியிருக்கிறது. நம்முடைய வழிகள் அவருக்கு பிரியமாக மாற்றப்படாத பட்சத்தில் அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டார். ஜெபத்தை கேட்க மாட்டார். அதனால தான் சொல்றாரு, உன் காணிக்க மூளை கொண்டு வராத. மூளை யார்கிட்ட நீ ஐக்கியப்படலையோ ஒப்புரவாகலையோ அங்கே போய் ஃபஸ்ட்டு ஒப்புரவாகிட்டு அப்புறம் காணிக்க கொண்டு வா. பலிபீடத்தில் உன் காணிக்கை வைக்கிறதுக்கு முன்பதாக நீ யாராவது கூட மனஸ்தாபம் பட்டிருப்பாய், ஆனால் அவர்களோடு கூட ஒப்புரவாகிட்டு நீ பலிபீடத்தில் காணிக்கை கொண்டு வை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருன்னா அது என்ன அர்த்தம் பாருங்க என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ ஆண்டவர் பாவ வழியில், துன்மார்க்கமான வழியில், அவருக்கு பிரியமான வழியில் வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிக்க முடியாது. அவைகளை விட்டு நாம் திரும்பினால், இளையகுமாரன் திரும்பாத பட்சத்தில் அவனுக்கு தவிடும் கிடைக்கல, என்ன அதுக்கு மேலே பட்னியாக செத்து தான் போயிருப்பான். சவுல் பவுலாக மாறாத பட்சத்தில் அவனுடைய வாழ்க்கை ஒரு அந்த பரிதாபமாக தான் போயிருக்கும். இன்னைக்கு இவ்வளோ ஒரு பிரபலமாக கிறிஸ்தவ சமுதாயத்தில் பேசப்படுகிற ஒரு மனிதனாக அவன் வந்திருக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். ஒரு பெரிய அப்போஸ்தலனாக மாறினான். அதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய பொல்லாத வழிகள், பாவ வழிகள், தேவனுக்கு பிரியமாத வழிகள், இன்னைக்கு நீங்கள் உங்களை தரிப்பரிசோதனை பண்ணி பாருங்கள், உங்களை ஆராய்ந்து பாருங்கள். என்னென்ன காரியத்திலலாம் நீங்கள் விழுந்திருக்கிறீங்க, ஆண்டவரே அந்த விழுதலில் இருந்து என்னை நீ தூக்கி எடுப்பீராக என்று கேளுங்க. கெட்ட குமாரனை போல துஷ்டனாய் அலைந்தேன் அப்பா. ஆமாண்டவரே, உம்மை விட்டு தூரமா போனோம். அவனை மாதிரி எவ்வளோ மோசமெல்லாம் நான் போகலைங்க, அவனை மாதிரி போகல. ஆனால் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் என்னச்சு இருப்பீங்க, தவறிருப்பீங்க, அவ்வளோதான். அவனை மாதிரி இருக்கணும் இவனை மாதிரி இருக்குன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு உள்ள வாழ்க்கையில் நீங்கள் உங்களை தான் நீங்கள் தற்பரிசோதனை என்பது நம்மை சோதிப்பது தான், அடுத்தவனை சோதிப்பது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தற்பரிசோதனை சொல்லும்போது சில நிறைய பேர் தங்களை சோதிக்கிறத மறந்துட்டு மற்றவங்களை சோதிப்பான். அவன்லாம் அப்படி இருக்கானே, இவனா அப்படி இருக்கானே, அவனெல்லாம் அப்படி இருக்கானே. தட் இஸ் நாட் தற்பரிசோதனை. தற்பரிசோதனை என்பது உங்களை நீங்கள் சோதித்து பார்ப்பது. உங்களை நீங்கள் சோதித்து பார்க்கும்போது தான் நீங்கள் யோபு சொன்னது போல சுத்த பொண்ணாக நீங்க மாற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கெட்ட குமாரனை போ துஷ்டனாய் அலைந்தேன் அப்பா. கெட்ட குமாரனை போ துஷ்டனாய் அலைந்தேன் அப்பா. உணராமல் துரோகம் நான் செய்தேனே, நின் அன்பை உணராமல் துரோகம் நான் செய்தேனே. கெட்ட குமாரனை போ துஷ்டனாய் அலைந்தேன் அப்பா. கெட்ட குமாரனை போ துஷ்டனாய் அலைந்தேன் அப்பா. நன்மை உணராமல் துரோகம் நான் செய்தேனே. நன்மை உணராமல் துரோகம் நான் செய்தேனே.
பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை, பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை, நின் கிருபை பிரவாகத்தால் ஏற்றிடும் இயேசுநாதா, நின் கிருபை பிரவாகத்தால் ஏற்றிடும் இயேசுநாதா. வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னார். When you return from your wicked ways, when you turn from your wicked ways, he will accept. அவர் உன்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னிடத்தில் வருகிற ஒருவனையை நான் புறம்பே தள்ள மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். அவருடைய ஜனம் என்கின்ற பெயரை வைத்திருக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்ன? என்ன கொடுக்கிறார்? மை பீப்புள் என்று சொல்லுகிறாரே, அவருடைய ஜனமாக இருப்பதற்குரிய தகுதியுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றால், ஆரம்பத்தில் சொன்னேன், அவர் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய பிள்ளைங்கிறார். அப்ப நீ அவருடைய பிள்ளைன்னா, அவருடைய பிள்ளையாக எப்பொழுது நீ இருப்பதற்கு சில தகுதிகள் இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொன்னார், there are 4 things to do. 4 காரியத்தை நீ செய்யணும். அவருக்கு முன்பதாக உன்னை தாழ்த்து ஜெபி, அவரோடு கூட நெருக்கத்தை வச்சுக்க. 3வது, அவருடைய பிரசன்னத்தை உணர்வரையும் உன் ஜெபத்தை நிறுத்தாதே. ஹல்லேலூயா. இன்னைக்கு அதை செய்து பாருங்க. கடைசியா உங்க பொல்லாத வழிகள், தேவனுக்கு பிரியமில்லாத வழியை விட்டு என்ன செய்யணும்? திரும்பணும். அப்படி திரும்பும்போது தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? 3 ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. இந்த 4 காரியத்தை செய்து நீ உன் பொல்லாத வழியை விட்டு நீ திரும்பும் போது 3 காரியத்தை நான் செய்வேன். I will hear you from heaven. பரலோகத்திலிருந்து நான் உன் ஜெபத்தை என்ன செய்வேன்? கேட்பேன். சொல்லிடுறோமே, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு சொல்றோமே. அப்போ அந்த பரலோகத்தில் இருக்கிற Father in heaven will listen to our prayers. கரங்களை தட்டுவோமா? அதான் சொன்னேன், ஜெபத்தை கேட்கிறவரே. இந்த ஜெபம் ஏதோ காத்துல விட்ட பட்டான் போல இல்ல, அப்படி கிடையாது. இந்த ஜெபத்தை ஒருத்தர் கேட்கிறாரு. I will hear your prayers. ஜெபத்தை கேட்பேன். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். நிறைய பேர்ட்ட சொல்லிட்டே இருந்தால் கேட்காத மாதிரி கூட போயிட்டுருப்பாங்க. கேட்டாலும் காதில் விழலியாம்பாங்க. அப்புறம் கேட்டிருப்பாங்க, நல்லா பக்கத்தில் இருந்தாங்க. கேட்டால் அப்போ பேசுனதை கவனிச்சிருப்பீங்களா? ஒன்று நான் கவனிக்கலையேம்பாங்க. அதில் ஒரு அடுத்த போய் வந்துடும். இதெல்லாம் நடைமுறையில் நீங்கள் பார்க்குற ஒரு காரியம்தான். ஹிப்போக்ரைட்ஸ். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், மாய்மாலக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். He is God. He will hear our prayers from heaven. Hallelujah. பரலோகத்திலிருந்து நம்முடைய ஜெபத்தை கேட்கிறாரியா. இதுக்கு மேலே என்னையா வரும்? நீங்க நினைக்கலாம், என் ஜெபத்துக்கு பதில் இல்லையா? எவ்வளோ நாள் ஆச்சு. அவர் செய்வார், பதில் கொடுப்பார். அந்த ஜெபத்துக்கு பதில் வருவதற்கு ஏற்ற விதமா என் ஜெபம் இருக்குதா, அதை தான் நீங்க யோசிக்கணும். அவர் எனக்கு பதில் கொடுக்கிற அளவுக்கு என் ஜெபம் இருக்குதா? என் ஜெபம் இருக்குதா? ஆண்டவரே, என் ஜெபம் என்ன கேட்கப்படாம இருக்கிறதுக்கு அல்ல, என்ன இன்னும் தவறு, இன்னும் குறைகள், இன்னும் நான் சரிப்படுத்துற காரியம் இருக்குதா? கேளுங்க. அன்னைக்கு அந்த மகனுடைய தகப்பன் சொன்னா, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என் அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று கேட்டான். அவனுடைய குமாரன் உடனே சுகமானானே. அதே போல ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அதே போல கேளுங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவர் பரலோகத்திலிருந்து ஜெபத்தை கேட்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
கேட்பது மட்டுமல்ல, இரண்டாவது, I will forgive your sins. ஹல்லேலூயா. நீ உன் பாவ வழியை விட்டு திரும்பும் போது, உன் அக்கிரமத்தை விட்டு திரும்பும் போது, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை விட்டு திரும்பும் போது, பொல்லாத வழியை விட்டு நீ திரும்பும் போது, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் பாவத்தை நான் மன்னிப்பேன். I will forgive your sins. ஹல்லேலூயா. பாவத்தை மன்னிக்கிறதற்கு அவருக்கு மட்டும்தாங்க அதிகாரம் உண்டு. அதனால தான் மார்க் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது மேலே இருந்து ஒருத்தனை கீழே இறக்குனாங்க, திமிர்வாதமாக கட்டிலோடு இறக்கிட்டாங்க. ஆண்டவர் அவனை பார்த்து நீ எழுந்து நடப்பா அப்படின்னு சொல்லவே இல்லை. சன், யுவர் சின்ஸ் ஆர் ஃபர்கிவன் அப்படின்னாரு ஜென்டிலாக. மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. பார்த்தா அங்கங்கே இருந்தவன் எடுப்பு கேஸுகள்லாம் இருந்து பார்த்தான்மை, இவர் யாரியா, ஹூ இஸ் திஸ் ஃபெல்லோ, பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இவர் யார்? அவர் ஒரு ஆள் தான் ஏன் மன்னிக்க முடியும்? அவர் ஒரு ஆள் தான் மன்னிக்க முடியும். He only died for us. He alone died for us. He alone shed his blood for each and everyone. யார் இரத்தத்தை சிந்தினார்களோ அவர்களுக்கு தான் அதற்கு அதிகாரம் இருக்கிறது. கரங்களை தட்டுவோம். இரத்தத்தை சிந்தினது யார், அவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. அது ஆட்டுக்குட்டியானவருக்கு மட்டும்தான். ஹல்லேலூயா. The Lamb of God. உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னார். அதே போல தான் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு ஒரு அதிகாரத்தை உடையவர் அவர் மட்டும்தான் இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. அந்த அதிகாரம் அவருக்கு மட்டும்தான் இருக்குது. அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறாரியா. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அதுவே 2 நாளாகமா 6ஆம் அதிகாரம் 27-30 வாசி பார்ப்போம். 2 Chronicles chapter 6:27. பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு, பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உமது அடியாரும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல் வழியை அவர்களுக்கு போதித்து. 30 வாசி 30. உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து. மன்னித்து பரலோகத்தில் இருக்கிற தேவன் கேட்டு என்ன செய்றாரு? மன்னிக்கிறார். He will hear your prayers. He will forgive your sins. மறந்து விடாத, உன் ஜெபத்தை கேட்கிறாரு, உன் பாவத்தை மன்னிக்கிறாரு. இதுக்கு மேல என்ன பெரிய சந்தோஷம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமா பாடுவோமா? Thank you Jesus. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே.
பெரிய சந்தோஷம் தெரியுமா? பரலோகத்தில் இருக்கிற தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எத்தனை பேருக்கு அந்த சந்தோஷம் இருக்கிறது? என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம். நாட் ஓன்லி த சாங், இட் ஷுட் பி கம் அவுட் ஃப்ரம் யுவர் ஹார்ட். அது உங்கள் இருதயத்திலேருந்து வெளியே வரணுங்க. அதுதான் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. த ஜாய் ஆஃப் சால்வேஷன். சங்கீதம் 51:12 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும் ஆண்டவரே. த ஜாய் ஆஃப் சால்வேஷன் எவ்வளோ பெரிய பிளஸிங் தெரியுமா? ஆண்டவர் சொல்கிறார், நம்முடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சு ஆடுவோம் பாடுவோம் உண்டாய் மகிழ் கொண்டு வா. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்துட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா? அவர் நம்முடைய பாவத்தை மன்னிச்சு மூணாவது ஆசீர்வாதத்தை சொல்றாரு, ஐ வில் ஹீல் யுவர் லேண்ட். ஹல்லேலூயா, ஐ வில் ஹீல் யுவர் லேண்ட். நான் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். ஐ வில் ஹீல் அப்படின்னா என்னாச்சு? ஐ வில் பிளஸ் யுவர் லேண்ட். ஹல்லேலூயா. யுவர் லேண்ட் ஷால் பி ப்ராஸ்பர்ட். உன் தேசம் செழிக்கும், உன் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். எந்த தேசத்தில் நாம் இருக்கிறோமோ அந்த தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அந்த தேசத்தை கர்த்தர் செழிப்பாக்குகிறார். ஹல்லேலூயா. அதுதாங்க உண்மை, அதுதான் உண்மை. அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாக ஒரு சிறு கூட்டம் ஆங்காங்கே ஜெபித்துக் கொண்டு இருப்பதினாலே கர்த்தர் இந்த தேசத்தை ஆசீர்வதிக்கிறார். இந்த தேசத்திற்கு ஒரு செழிப்பை கொடுக்கிறார், இந்த தேசத்திற்கு ஒரு சேமத்தை கொடுக்கிறார், இந்த தேசத்தை கர்த்தர் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ஐ வில் பிளஸ் யுவர் லேண்ட். ஆண்டவர் நம்முடைய தேசத்தை செழிக்கிறார். அப்படி என்று சொல்லும்போது தேசம் மட்டும் இல்லை, நமக்கையும் நமக்குரிய காரியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்கு உரிய காரியங்கள், வாட் எல்ஸ் பிலாங்ஸ் டு யூ, தட் வில் ஆல்சோ ஹி வில் பிளஸ் யூ. அதையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அதுதான் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சேமத்தை கொடுப்பேன். அந்த சேமம் உனக்கும், உன் பிள்ளைகளுக்கும், உன் குடும்பத்திற்கும், உன் தேசத்திற்கும் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அந்த சேமமும் அந்த ஆசீர்வாதமும் செழிப்பும் நாட் ஓன்லி ஃபார் யூ அண்ட் யுவர் சில்ட்ரன், நாட் ஃபார் யுவர் ஃபேமிலி, பட் டு த நேஷன்ஸ். உன்னுடைய தேசத்திற்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ சாதாரண ஒரு வார்த்தை, மை பீப்புள், என் ஜனங்கள், அவருடைய ஜனமாக இருக்கும்போது எவ்வளோ பெரிய வைப்ரண்ட்டை இங்கே நாங்கள் பார்க்குறோம். எவ்வளோ பெரிய ஒரு வித்தியாசத்தை, ஒரு ஒரு அலை அங்கே வர்றதை நம்ம பார்க்குறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நம்ம வாழ்க்கையை யோசித்து பார்ப்போம். என் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம், என்னுடைய சமுதாயத்தில் ஒரு ஆசீர்வாதம், என்னுடைய தேசத்தில் ஒரு ஆசீர்வாதம். இதை கொடுக்கணுன்னா அதுக்கு முன்னால் எத்தனை காரியம் சொல்லியிருக்குது? 4 காரியத்தை செய்யும் போது 3 ஆசீர்வாதம் வருதுன்னா அதனுடைய கிளைமாக்ஸு ஒரு சேமம் வரும்போது அதுக்கு பக்கத்தில் யாரும் நிற்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுவாங்க, இவனுக்கு வந்த வாழ்வா, இவளுக்கு வந்த வாழ்வா. எஸ், உன்னை கர்த்தர் சேமத்தினால் நிரப்பும் போது அப்படிதான் இருக்கும். நோ ஒன் வில் ஸ்டாப் இட். யாரும் அதை நிறுத்த முடியாது. ஹல்லேலூயா, நிறுத்த முடியாது. அன்னைக்கு அப்படிதான் பேசினாங்க. லூக்கா 18ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 10ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்க்கும்போது 2 வேதத்திலிருந்து 2 சம்பவங்களை சொல்லி நிறைவு செய்ய போகிறேன். அன்னைக்கு அப்படி தான் இருந்துச்சு. 2 பேரும் ஜெபிக்கிறதுக்காக போனாங்க. லூக்கா 18ஆம் அதிகாரம் 10லிருந்து 14 வசனத்தையும் வாசித்து பார்க்கும்போது அங்கே உள்ள சம்பவத்தை பார்க்கிறோம். ஒருத்தன் ரொம்ப பெருமையாக இருந்தான். அவன் தன்னை தாழ்த்த வழி இல்லை. அவன் ஜெபம் பண்ணானா அல்லது தன்னையே புகழ்ந்தானா தெரியல. ஆண்டவருடைய முகத்தை தேடி வந்தானா அல்லது அவன் முகத்தை மற்றவங்க பார்க்க நீ போனானா அதுவும் தெரியல. தன்னுடைய பாவத்தை குறித்து எந்த விதமான கரிசனம் இல்லை. அவன் தான் பரிசேயன். ஆனால் மற்றொருவன் பின்னால் நின்னாயா, தன்னை தாழ்த்தினா. அந்த ஆலயத்துக்குள்ள போறதுக்கு நான் தகுதியற்றவன். வெளியே இருந்தே ஜோமன்னா ஆண்டவருடைய முகத்தை பார்த்து மார்பிள் அடிச்சிட்டு அவருக்கு முன்பதாக ஐ ஆம் எ சின்னர்,
நான் பாவிதான் சொல்லி ஒரு சிம்பிள் பிரேயர் தான் பண்ணான். பாவியாகிய என் மீது கிருபையாயிரும், have mercy upon me o Lord. ஆண்டவர் சொன்னாரு, இவன் இல்லை, இந்த பெருமை பிடிச்சவன் இல்லை, அந்த தூரத்தில் இருக்கிறானே ஆயக்காரன், உள்ள கூட வராம வெளியே நிற்கிறான் பாருங்க, ஊரால் ஒதுக்கப்பட்டவன், மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டவன் இருக்கிறானே, அவன் தான் நீதிமானாக வீட்டிற்கு போனான். கரங்களை தட்டுவோமா? அப்படிப்பட்ட ஆட்டிடியூட்ஸ், ஆயக்காரனை போல உள்ள செயல்பாட்டை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவனை பார்த்து தான் ஆண்டவர் சொல்வார், யூ ஆர் மை பீப்புள் என்று சொல்வார். ஹல்லேலூயா. அதே லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் வரும்போது அடுத்த ஒரு மனிதனை சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் எவ்வளவோ மேட்டிமையாக பெருமையாக வாழ்ந்திருக்கலாம், ஆனால் சகேயு கீழே வா அப்படின்னு சொல்ல மாத்திரத்தில் கீழே இறங்கினா, அதுதான் முதல் தாழ்மை. ஹல்லேலூயா. நீ யார் என்ன கூப்பிடுறது, நீ மேலே போய் உட்காரல, உடனே இறங்கி வந்தான், தாழ்த்தினான். போற வழியிலே எல்லாத்தையும் கக்கிட்டான். ஐயா, யார்கிட்டயாவது வாங்கியிருந்தேன்னா கொடுத்துட்றேன் போனேன். இதுதாங்க ஜெபம். கன்ஃபெஷன் இஸ் பிரேயர். ஹல்லேலூயா. அவருடைய முகத்தை பார்க்க பார்க்க அவன் உள்ளத்துக்குள்ள ஒரு தெளிவு வர வர அவன் இல்லை விடலை, யார் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டார். வழியை மாறினா. கடைசியில் அதில் கிளைமாக்ஸ் என்ன? இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே என்று சொன்னாரே, எவ்வளவு பெரிய பாக்கியம். கரங்களை தட்டுவோமா? இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறான். யாரையா அவன்? ஆபிரகாமுக்கு அவனுக்கு ஏணி வச்சாலும் எட்டாதவன். ஆபிரகாம் ஒரு யூதன், சகேயு ஒரு டாக்ஸ் கலெக்டர், ஆயக்காரன். we cannot connect both of them. ரெண்டு பேரும் இணைக்கப்பட முடியாதவைகள், ஆனால் இயேசு இணைத்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. இதுதான் சொல்லப்பட்டது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ பிள்ளையே, அவருடைய நாமத்தை யார்னாலும் தரித்திரலாம். ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எந்த விதமான மதம் என்றும் இல்லை, ஜாதியும் என்றும் இல்லை, மொழி என்றும் இல்லை, கலாச்சாரம் ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லை. There is no discrimination at all. We are all one in Christ. கிறிஸ்துவுக்குள் அனைவரும் ஒருவரே என்கிற காரியத்தை கர்த்தர் நிரூபித்தார் அந்த இடத்துல. ஹல்லேலூயா. அதுதான் இருக்கிறது. என் நாமம் தரிக்கப்பட்ட எந்த ஜனமாக இருக்கலாம், அவன் எந்த குலத்திலிருந்து வந்தாலும் சரி, எந்த தேசத்திலிருந்து வந்தாலும் சரி, எந்த விதமான நிறத்தை உடையவனாக இருந்தாலும் சரி, எந்த மொழியை பேசுகிறவனாக இருந்தாலும் சரி, எந்த கலாச்சார பின்னணியில் இருந்தாலும் சரி, பரவாயில்ல. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், மை பீப்புள், என் ஜனம். அந்த உத்தரவாதத்தை இன்னைக்கு நம்ம பெற்றுக்கொள்வோமா? அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு பார்க்கிறாரு. ஆண்டவர் உங்களை பார்த்து என் ஜனம் என்று இன்னைக்கு சொல்ல முடியுமா? அதற்கு தகுதியுடையவர்களாக மாறுவதற்கு தான் ஆண்டவர் இந்த செய்தியை உங்களுக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு இந்த செய்திக்கு நீங்கள் செவி சாய்த்து, எஸ் லார்ட், நான் உம்மை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறேன், உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனமாக என்னை மாற்றும் என்று நீங்கள் கேட்கும்போது, you are all called by his name. அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனமாக நீங்கள் மாறுவீங்க. அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனம், அவருடைய பிள்ளை அப்படின்னு. அதற்கு ராஜா வீட்டு குமாரன் இளவரசன்னா அவனுக்கு சில குணாதிசயங்கள் அங்கே இருக்கும், அவன் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கும். ஆமாம், அந்த ராஜகுமாரன் பண்ணுறது போல ஒரு சாதாரண குடிமகனுடைய குமாரன் பண்ண அவசியம் கிடையாது. அந்த ராஜகுமாரனாக இருக்கிறவனுக்கு அவனுக்கு சில டியூட்டிஸ் இருக்குது. அதே போல ராஜாதி ராஜாவுடைய குமாரனாக குமாரத்தியாக நீ இருக்கன்னா அதற்கு சில காரியத்தை செய்யணும். ஹல்லேலூயா. உன்னை தாழ்த்தணும், அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கணும், கம்யூனியன் வித் ஹிம். அவருடைய பிரசன்னத்தை உணரு. அவர் விரும்பாத எந்த காரியத்தையும் செய்யாத. அப்படி நீ செய்யும்போது அவர் என்ன செய்கிறார் பார். உன் ஜெபத்தை பரலோகத்திலிருந்து கேட்டு உன் பாவத்தை மன்னித்து உன்னை ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு இந்த ஆசீர்வாதத்தை அன்றைக்கு ஆயக்காரன் பெற்றுட்டு போனான். அந்த ஆசீர்வாதத்தை அன்னைக்கு சகேயு பெற்று அனுபவிச்சான். இந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்று அனுபவிக்கணுமா? இன்னைக்கு ஆண்டவரே, என்னை உம்முடைய ஜனமாய் மாற்றும் என்று கேள். என்னை உம்முடைய ஜனமாய் மாற்றுன்னு கேளு. அப்பொழுது கர்த்தர் உன்னையே ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? லெட் அஸ் ஆல் ஸ்டாண்ட். தேங்க்யூ ஜீசஸ். என்னையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னையும் ஆசீர்வதியும்.
தேங்க்யூ லார்ட். எல்லாரும் ஜெபிக்கிறோம். கண்களை மூடி தேவ சமூகத்தில் வந்திருக்கிறேன்னா, தேங்க்யூ ஜீசஸ். இது ஒரு முக்கியமான நேரம். மை பீப்புள், என் ஜனம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் ஜனம், என் ஜனம். நீ அவருடைய ஜனம் தானா? இல்லைனா இன்னைக்கு அதற்குரிய முயற்சியை நீ எடு. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள். அவருடைய ஜனம் என்கிற அந்தஸ்தை நீ பெற்றுக்கொள்வா. இதுவரையும் உனக்குள்ளே இருக்கிற மேட்டிமை, பெருமை எல்லாத்தையும் தூக்கி வெளியே போடு. ஆண்டவருக்கு முன்பதாக ஒன்றும் கிடையாதுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஒன்றும் கிடையாது, ஒன்று கிடையாது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆத்திரம் தோத்திரம் நீ போட்டு ஜெபத்தை குறைக்காத, முடக்காத. அவரோடு பேசி பழகு, பழகு, பழகு. சர்வ வல்லவரோடு கூட நான் பழகிறேன்னு யோபு சொல்றான் பாருங்க. அப்பொழுது எனக்கு சொக்க வெள்ளியா இருக்கிறார் அவர். எஸ், நீ பேசி பார்க்கும்போது தான் ஐயா தெரியும். நீ பேசி பார்க்கும்போது தான் தெரியும். ஆண்டவர்ட்ட கேளு, கேளு. அவருடைய பிரசன்னத்தை உணரு. அவருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு பழக்கம் இன்னைக்கு உன் வாழ்க்கையில் இருந்தாலும் இன்னைக்கே தூக்கி வெளியே போடு. அவ்வளோதான். உனக்கு தான் தெரியும். அது உன் கோபமாக இருக்கலாம், உன் பிடிவாதமாக இருக்கலாம், அல்லது பொய்யா இருக்கலாம், அல்லது ஒரு இச்சையா இருக்கலாம், அல்லது ஒரு பொய் சொல்றதா இருக்கலாம், புறங்கூறுகிறதா இருக்கலாம், ஏமாற்றுறதா இருக்கலாம், மற்றவங்களை வஞ்சிக்கிறவளா இருக்கலாம், ஒரு மாய்மாலமான வாழ்க்கை கூட நீ வாழ்ந்துட்டு இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே அதை இன்னைக்கு தூக்கி வெளியே போடுறேன்ப்பா. நீ பரலோகத்திலிருந்து என் ஜெபத்தை கேட்கணும், என் ஜெபத்தை கேட்கணும், என் பாவத்தை மன்னிக்கணும், என்னை ஆசீர்வதிக்கணும், என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும், என் தேசம் ஆசீர்வதிக்கப்படணும். என் மூலமாக என் தேசம் ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவரே, என் மூலமாக என் தேசம் ஆசீர்வதிக்கப்படணும். கேளுங்க, கேளுங்க. ஆசீர்வதிக்கப்படணும். அன்னைக்கு ஆபிரகாம் நிமித்தம் தான் லோத்தை கர்த்தர் பாதுகாத்தாரியா. தேங்க்யூ ஜீசஸ். தேசம் ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவர்ட்ட கேளு. சகேயு ஆபிரகாமின் குமாரன் அந்தஸ்தை பெற்றானையா. அந்த ஆயக்காரன் நீதிமானா போனானே, அதுதான் அவருடைய பிள்ளை, அவருடைய பீப்புள். நீயும் அவருடைய பிள்ளையாக, அவருடைய ஜனமாக மாறும்போது இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உனக்கும் உண்டு, உனக்கும் உண்டு. இதை நீ பெற்றுக்கொள்வியா? ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்து வேறு. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவருடைய கரத்தில் தாழ்த்தி ஒரே ஒரு நிமிஷம் உடைய ஜனமாக இருக்கும்படி என்ன இவர்களை நான் தெரிந்து கொண்டேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவரே, உம்முடைய துதியை சொல்லி வருகிற ஒரு ஜனமாக எங்களை மாற்றுங்கன்னு கேட்பீங்களா? தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. தேசத்திற்கு அவர் சேமத்தை கொடுக்கிற தேவன். உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த நாளிலே கொடுக்க போகிறார். தேங்க்யூ லார்ட். உங்க வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன கஷ்டங்கள், என்ன பாடுகள்ல இருந்து உழண்டு கொண்டிருக்கிறாயோ அவர் உன்னை விடுதலையாக்குவார். முதலாவது நீ செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய. நீ செய்ய வேண்டிய 4 காரியத்தை செய்யும் போது மற்ற ஆசீர்வாதங்கள் உன் தன்னை போல தானா வந்து போகுது. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூலா. உன் அன்போடு கூட அழைக்கிறா. தேங்க்யூ ஜீசஸ். அந்த அன்பின் குரலை கேட்டு இன்னைக்கு ஒப்பு கொடுப்பியா? அந்த உமக்காக நான் வாழணும், உமக்காக ஜீவிக்கணும். அந்த கிருபையை தாரும்.
உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா, 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 அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த பரிசுத்த நாளின் காலவேளையிலே எத்தனை பேர் இப்பொழுது உம்முடைய முகத்தை பார்த்து ஆண்டவரே உம்முடைய ஜனம் என்கிற அந்தஸ்தை எனக்கு தாரும் என்று கேட்கிறார்களோ, யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி உம்முடைய முகத்தை தேடி தங்களுடைய பொல்லாத வழிகளை உம்மிடத்திலே விட்டு விடுகிறேன் என்று அர்ப்பணித்து ஜெபிக்கிறார்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்களை அவருடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா, ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஆசீர்வாதம் வரும்போது அங்கே ஒரு முழுமை காணப்படும். தரித்திரம் அங்கே இருப்பதில்லை, வியாதி அங்கே இருப்பதில்லை, அங்கே பிரச்சனைகள் இருப்பதில்லை, கஷ்டங்கள் இருப்பதில்லை, பொருளாதார நெருக்கடிகள் இருப்பதில்லை. நீர் சேமத்தை கொடுக்கிறீர். உம்முடைய சேமம் உம்முடைய பிள்ளைகள் மீது இப்பொழுது அபரிதமாய் இறங்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய சேமத்தை நீர் பொழியும்படியா ஜெபிக்கிறேன். அந்த பாக்கியத்தை இப்பொழுது நீர் கொடுப்பீராக. நீர் அப்படி செய்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பிரார்த்தனையில் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதியும். எல்லா கன மகிமை புகழ் உமக்கே செலுத்துகிறோம், நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.